ஹாய் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஃப்ரைடே அன்னைக்கு நேற்றுக்கு என்ன லஞ்ச் பேக் பண்ணேன்னு பார்க்கலாம். கொண்டக்கடலை குழம்பும் சப்பாத்தியும் தான் பண்ணியிருந்தேன். கொண்டக்கடலை குழம்பு வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் பண்ணேன். அதுக்கு கொண்டக்கடலையை ஒரு 7-8 விசில் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அது வெந்துட்டுருக்க டைமில் சப்பாத்தி மாவும் பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போது இந்த கொண்டக்கடலை குழம்புக்கு கொஞ்சம் பொருள் வந்து அரைச்சிடலாம். ஃபஸ்ட்டு நான் நல்லா பழுத்த தக்காளியாக 2 தக்காளியை மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. அது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அதே மிக்சியில் ஒரு 5-6 வெங்காயம், 7-8 பல் பூண்டு, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், அதோடு ஒரு கரண்டி வேக வச்ச கொண்டக்கடலையும் சேர்த்துட்டு எல்லாம் ஒன்றா சேர்த்து மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுவே நல்ல குழம்புக்கு திக்னஸ் கொடுக்கும். நீங்கள் தேங்காயே சேர்க்க வேண்டாம். அதுக்கப்புறம் கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சது 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதுவும் பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டையும் இதோடு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் ஒரு மீடியம் ஃப்ளேமில் 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. அதெல்லாம் நல்லா பச்சை வாடை போய் எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது வேக வச்சுருக்க கொண்டக்கடலையும் நம்ம இதோட சேர்த்துடணும். கொண்டக்கடலையே வேக வச்சதுக்கப்புறம் அதுலேயே ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கை கட் பண்ணி போட்டுட்டு அதுவும் ஒரு விசிலுக்கு வேக விட்டு எடுத்துக்கிட்டேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு குழம்பு திக்னஸ் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கங்க. நான் 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். அப்புறம் ஃபைனலாக ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அவ்வளோதான், சூப்பரான கொண்டக்கடலை குழம்பு ரெடி. அதுக்கப்புறம் சைட் பை சைடு அப்படியே சப்பாத்தியும் போட்டுட்டேன். ஸோ அன்றைக்கி லஞ்சுக்கு வந்து இந்த சப்பாத்தியும் கொண்டக்கடலை குழம்பும் தான் வச்சுருந்தேன். ஸ்நாக்ஸுக்கு மினி சால்ட் பிஸ்கெட்டும் ப்ரோட்டீன் லட்டுவும் தான் வச்சுருந்தேன். ப்ரோட்டீன் லட்டுவில் பொட்டுக்கடலையும் பாதாமும், இனிப்புக்கு வந்து நான் நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ ஒயிட் சுகரோ சேர்க்கலை. நான் என்ன இன்க்ரீடியன்ட் சேர்த்துருப்பேன்னு கெஸ் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய நெக்ஸ்ட் வீடியோ அந்த ப்ரோட்டீன் லட்டு தான். ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.